இந்த படம் பல ஆண்டுகளாக அது ரிலீஸ் செய்யப்படாம காத்திருந்தது. இன்றைக்கு 5க்கு மேற்பட்ட மாணவர்கள் செத்து இருக்கின்ற போது, 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயம்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது இந்த படத்தினுடைய வெளியீடை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தள்ளி வைத்திருக்கலாம். ஒருவேளை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் போராட்டம் வெடித்துவிடக்கூடாது, மாணவர்கள் வீதிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த போராட்ட உணர்வை திசை திருப்புவதற்கு அல்லது மழுங்கடிப்பதற்கு இந்த நாளை குறித்திருக்கலாம் என்று நான் சந்தேகப்படுகிறேன். மாணவர்களின் உயிரோடு விளையாடும் நீட் என்னும் கார்ப்பரேட் பெரும் நிறுவனங்களால் நடத்தப்படுகின்ற அந்த தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், ஒவ்வொரு நீட் தேர்வின் போதும் அதனுடைய கேள்வித்தாள்கள் இதுவரையில் 88க்கும் மேற்பட்ட முறை வெளியாகி அதற்காக இரவு பகல் பாராமல் படித்து உழைத்து தங்கள் தேர்வுகளிலே நல்ல மதிப்பெண்ணை எடுத்து எப்படியாவது மருத்துவராக வர வேண்டும் என்று கனவு கண்ட லட்சக்கணக்கான மாணவர்களின் கனவை பொசுக்கி நாசமாக்கிய ஒன்றிய அரசின் இந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவும், தொடர்ந்து 88 முறை வினாத்தாள் மோசடிகளில் ஈடுபட்ட அதற்கு பொறுப்பான அமைச்சர் தர்மேந்திர பிரதாப் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும், தமிழ்நாட்டில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாணவர்கள், வழக்கறிஞர்கள், இளைஞர்கள் இந்த போராட்டத்தை அதனுடைய தலைமை அலுவலகத்தில் எடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த போராட்டத்தை இந்த மாணவர் செல்வங்கள் இங்கே எடுப்பதற்கான காரணம், தற்போது இந்தியாவின் தலைநகரான டெல்லியில் காக்ரோச் என்னும் கரப்பான் பூச்சி கட்சி அங்கு ஜனநாயக ரீதியாக இந்த கேள்வித்தாள் முறைகேடுகளை கண்டித்தும் அதற்கு பொறுப்பான அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும் நடந்த போராட்டத்தில் ஒன்றிய அரசின் சிஆர்பிஎஃப், ஆர்பிஎஃப், காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக அவர்களை தாக்கி அடித்து கைகால்களை உடைத்து 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் உயிர் இறப்புக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள். அதுபோன்று தமிழ்நாட்டில் அதற்கு ஆதரவாக போராடிய, நீட்டுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் ஒரு சில இடங்களில் காவல்துறை அத்துமீறி நடந்து கொண்டிருக்கிறது. இதை அனைத்தும் கண்டிக்கின்ற வகையிலும் நீட் தேர்வை முழுவதுமாக ரத்து செய்ய வலியுறுத்தியும், தர்மேந்திர பிரதாப் ராஜினாமா செய்ய வலியுறுத்தியும் இங்கே மாணவர்கள் அமைப்பினர் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அவர்களோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி அவர்களுக்கு ஆதரவாக பாதுகாப்பு அரணாக இந்த போராட்டத்தில் நானே பங்கெடுத்து கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் போராடுகின்ற மாணவர்களை எந்த இடத்திலும் தனது காவல்துறையை கொண்டு கைது செய்வதோ, துன்புறுத்துவதோ, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதோ கூடாது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். காரணம், நீங்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் தேர்தலின் போது வாக்கு கேட்டபோது தமாக ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று அறிவித்தீர்கள். கடந்த காலங்களில் ரத்து செய்வோம் என்று அறிவித்த திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்து அவர்களை மக்களிடத்தில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாதவர்கள் என்று குறை கூறி ஆட்சிக்கு வந்தீர்கள். ஆனால் ஆட்சிக்கு வந்த நீங்கள் அந்த நீட் தேர்வு ரத்துக்காக போராடுகின்ற மாணவர்களை அடிப்பதும், சித்திரவதை செய்வதும், கல்லூரி வளாகத்துக்கு உள்ளே புகுந்து கைது செய்வதும் ஏற்புடைய செயல் அல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு நான் சுட்டிக்காட்டுகிறேன். அந்த வகையில் லட்சக்கணக்கான மாணவர்களின் மருத்துவ கனவோடு விளையாடுகின்ற மிக மோசமான, ஆண்டொன்றுக்கு 35,000 கோடி இன்றைக்கு கொள்ளையில் ஈடுபடுகின்ற இந்த நீட் என்னும் பன்னாட்டு கார்ப்பரேட் பெரும் முதலாளிகளால் இன்றைக்கு லாபம் ஈட்டுவதற்கு நடத்தப்படுகின்ற இந்த தேர்வு முறை அடியோடு ஒழிக்கப்பட வேண்டும், முற்றுமுழுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கின்றேன். அதுவரையிலும் இன்றைக்கு ஜந்தர் மந்தர் டெல்லியிலும் தமிழ்நாட்டிலும் ஆங்காங்கே போராடுகின்ற மாணவர்களுக்கு ஆதரவாக, இளைஞர்களுக்கு ஆதரவாக தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வேற கேள்வி இருந்தா
அதை நான் பேசும்போதே குறிப்பிட்டேன். அப்படி எந்த மாணவர்களையும் தமிழ்நாடு காவல்துறை மிரட்டக்கூடாது. தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவு என்னவோ அந்த கொள்கை முடிவை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்காகத்தான் எனது அருமை மாணவர் சமூகம் வீதிக்கு வந்து போராடி கொண்டிருக்கிறது. தங்கள் படிப்புகளை விட்டு வகுப்புகளை விட்டு அவர்கள் தங்கள் சொந்த செலவில் இன்றைக்கு டெல்லிக்கு சென்றும் தமிழ்நாட்டின் பல முனைகளிலும் இங்கே எமது அலுவலகத்திற்கு வந்து போராடுகிறார்கள் என்று சொன்னால் அது அந்த அடாவடியில் ஈடுபடுகின்ற காவல்துறையுடைய பிள்ளை செல்வங்களையும் காப்பதற்காகத்தான் என்பதை அப்படி தவறான முறையில் நடந்து கொள்கின்ற காவல்துறை நண்பர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கண்ணியமான முறையில் கையாளப்பட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தமிழக காவல்துறைக்கு வேண்டுகோள் முன்வைக்கிறது. ஆட்சிகள் மாறலாம், அதிகாரங்கள் மாறலாம், ஆனால் ஓய்வு பெறுகின்ற வரையில் அதிகாரிகளாக இருக்கின்ற எனதருமை காவல்துறை அதிகாரிகள் சற்று மனச்சாட்சியோடு நடந்து கொள்ள வேண்டும். டெல்லியிலே காவல்துறை நடந்த அந்த காட்டுமிராண்டித்தனத்தை போல் தமிழ்நாட்டிலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடைபெறுகிறது என்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு இனி வரும் காலங்களில் இடமளிக்க கூடாது என்று நான் வேண்டுகோள் வைக்கிறேன். அதான் சொன்ன செய்யக்கூடாது, உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். மாணவர்களுடைய ஜனநாயக உரிமை போராடுவது, அதைத்தான் எல்லா ஆட்சி காலத்திலும் மாணவர்கள் போராடி இருக்கிறார்கள். அதனால் மாணவர்களுடைய அந்த போராட்ட உரிமையை எந்த விதத்திலும் தமிழக அரசு தமிழக காவல்துறை நசுக்கக்கூடாது என்பதுதான் எமது வேண்டுகோள். அதான் கண்டிப்பா இந்த படம் பல ஆண்டுகளாக அது ரிலீஸ் செய்யப்படாம காத்திருந்தது. இன்றைக்கு 5க்கு மேற்பட்ட மாணவர்கள் செத்து இருக்கின்ற போது, 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயம்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற போது இந்த படத்தினுடைய வெளியீடை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தள்ளி வைத்திருக்கலாம். ஒருவேளை ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் போராட்டம் வெடித்துவிடக்கூடாது, மாணவர்கள் வீதிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த போராட்ட உணர்வை திசை திருப்புவதற்கு அல்லது மழுங்கடிப்பதற்கு இந்த நாளை குறித்திருக்கலாம் என்று நான் சந்தேகப்படுகிறேன். ஆக ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதலோடு கூட எந்த ஒன்றிய அரசு இதுவரையும் சென்சார் போர்டிலே இதற்கு அனுமதி தர மறுத்ததோ அதே ஒன்றிய அரசு இப்படி ஒரு போராட்ட வீரியமாக இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த படத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது? அப்படி உடனடியாக அனுமதி அளித்து அது அந்த படம் இப்படி தமிழ்நாட்டிலே மாணவர்கள் போராடி ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற வேளையில் வெளியிடப்பட வேண்டுமா என்பதையும் அதனுடைய தயாரிப்பாளரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் நடிகருமான அதன் கதாநாயகன் உண்மையான ஜனநாயகனாக இருந்தால் அவர் சிந்தித்திருப்பார். ஓகே. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.